Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 1 shapes around us part 3. In part 2, we have studied about can you make a circle using straws. Okay, straws வச்சு ஒரு circle form பண்ண முடியுமா அப்படினு கேக்குறாங்க. Look at the picture. இந்த picture பார்த்துட்டு the length of the straws in this picture are dash. Okay, already பார்க்கறோம் equal எல்லா straws இங்க இருக்கு இல்லையா. straw அப்படின்றது என்னன்னா நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, இளநீ ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறது straw இல்லையா, அந்த straw தான் என்ன பண்ணிருக்காங்க சென்டர் பண்ணிட்டு ஓகே சென்ட்ரல் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அதை சுத்தி என்ன இருக்காங்க ஸ்ட்ரா வச்சுட்டு ஜஸ்ட் டிரா பண்ணிருக்காங்க. லுக் அட் த பிக்சர். த லென்த் ஆஃப் த ஸ்ட்ராஸ் இன் த பிக்சர்ஸ் ஆர் லென்த் எல்லாத்தோட லென்த்தும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவல் மேல கிளிக் பண்ணிக்கிறோம். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டேக் ஸ்ட்ராஸ் ஆஃப் அன்ஈக்குவல் லென்த். ஓகே இப்போ நம்ம சப்போஸ் ஒன்னு சின்னதாவோ ஒன்னு பெருசாவோ அன்ஈக்குவல்ன்றது ஒன்னு சின்னதாவோ ஒன்னு பெருசாவோ இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆச்சுன்னா என்ன கிடைக்காது நம்மளுக்கு we cannot make circle. நமக்கு என்ன கிடைக்காது சர்க்கிள் கிடைக்காது. சர்க்கிளை நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்ற ஆன்சரை இது வரைக்கும் பார்ட் 2ல படிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்ட் 3ல let us make. ஓகே நம்மளாவே என்ன பண்ணுவோம் மேக் பண்ணுவோம். Can you see a scale to draw a circular shape? Let us see. ஓகே ஸ்கேலை வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு சர்க்குலர் ஷேப்பை டிரா பண்ண முடியுமா? let's see. இதை நம்ம பார்க்கலாம். மார்க் ஏ பாயிண்ட் ஏ. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இது இருக்கு இல்லையா மார்க் ஏ பாயிண்ட் ஏ பாயிண்ட் வச்சுட்டு ஏல இருந்து என்ன பண்றாங்க ஒரு ஸ்கேலை வச்சு டிரா பண்றாங்க. ஒரு ஸ்கேலை வச்சு என்ன பண்றாங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. 0 1 2 3 அப்படின்னு வருது இல்லையா. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 1 0 1 2 3 அப்ப 3 சென்டிமீட்டருக்கு என்ன பண்றாங்க டிரா பண்றாங்க. டிரா மெனி பாயிண்ட்ஸ் தட் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏ வச்சு என்ன பண்ண சொல்லிருக்காங்க நிறைய லைன்ஸ் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இங்க சென்ட்ரல் இல்லையா அதே மாதிரி இங்க ஓகே அதே மாதிரி இங்க இது அதே மாதிரி இங்க இதே மாதிரி என்ன பண்றாங்க ஸ்கேல் வச்சு டிரா பண்ண சொல்றாங்க. டிரா மெனி பாயிண்ட்ஸ் தட் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. எங்க இருந்து பாயிண்ட் ஏல இருந்து கனெக்ட் த டாட்ஸ் ஃப்ரீ ஹேண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஜஸ்ட் நம்ம கையிலே என்ன பண்ண சொல்லிருக்காங்க அந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் இருக்கு இல்லையா இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வாட் டு யூ கெட். என்ன நம்மளுக்கு கிடைக்குது we can get என்ன வருது சர்க்கிள். நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சர்க்குலர் ஷேப் கிடைக்கும். The point A is the center of the line. இதுல ஃபர்ஸ்ட் A அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த Aன்ற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இதுதான் சென்டர். பாயிண்ட் A அப்படின்றது தான் என்னன்னு சொல்லிருக்காங்க center of the line. Point A is the center and the line from the center to the border of the circle is the radius. Okay இப்போ ஒரு லைன்ல இருந்து எதுக்கு ஒரு இதுதான் பார்டர் லைன். இந்த ரெண்டுல இருந்து இங்க பார்டர் வரும் இல்லையா இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்க ரேடியஸ். இதுக்கு பேரு தான் ரேடியஸ். ஓகே சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்டருக்கு வர இடம் தான் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க நம்மளுக்கு ரேடியஸ். So the point A is the center and the line from the center to the border of the circle is called the radius. Next amazing circles. Okay amazing circles வியக்கத்தகு என்னன்னு சொல்றோம் நம்ம வட்டங்கள். Okay amazing circles. Take a piece of circular paper. Okay just ஒரு circular paper நம்ம எடுத்துக்கிறோம். Okay circle shapeல இருக்கிற ஒரு பேப்பரை நம்ம எடுத்துக்கிறோம். Okay take a piece of circular paper எடுத்துக்கிறோம். Fold your paper in half and crease it well. Crease அப்படின்னா ஒண்ணும் கிடையாது மடிப்பு. Okay fold your paper in half. இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படி மடிச்சிருக்காங்க. இந்த மடிப்பை தான் கிரீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே வேற ஒண்ணும் இல்ல ஃபோல்ட் ஏ பேப்பர் இன் half மடிச்சு அண்ட் கிரீஸ் இட் நல்லா மடிச்சு விடுங்க. அடுத்து ஓபன் த ஃபோல்டு இது இருக்கு இல்லையா இந்த பிக்சர்ல என்ன பண்ணிருக்காங்க அந்த ஃபோல்டு ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த டாட்டட் லைன் தான் என்னன்னு சொல்றோம் மடிப்பு கிரீஸ் அப்படின்றோம். அடுத்து ஓபன் த ஃபோல்ட் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த கிரீஸ் யூசிங் த த்ரெட். ஓகே ஒரு த்ரெட்டை வச்சு இந்த மடிப்பை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் லென்த் ஆஃப் த கிரீஸ். இதுதான் இதோட லென்த். செகண்ட் பிக்சர்ல ஓகே சில ஓபன் த ஃபோல்ட் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த கிரீஸ் யூசிங் த த்ரெட். ஒரு நூலை வச்சு இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோல்ட் யுவர் பேப்பர் இன் half இன் டிஃபரெண்ட் வே. அடுத்து மூணாவது இது செகண்ட் பிக்சர். அடுத்து மூணாவதுக்கு வரும். மூணாவது என்ன பண்ணிருக்காங்க வேற மாதிரி டிஃபரெண்ட் வே. இதே half இங்க சென்டர் கரெக்டா மடிச்சோம் இல்லையா இப்ப வேற சைட்ல மடிக்க சொல்லிருக்காங்க. ஃபோல்ட் யுவர் பேப்பர் இன் half இன் டிஃபரெண்ட் வே அண்ட் கிரீஸ் இட் வெல். அதே மாதிரி இது என்ன சொல்றாங்க நல்லா மடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து ஓபன் த ஃபோல்ட். அடுத்து என்ன பண்ணி சொல்லுவாங்க இதை நம்ம மறுபடியும் என்ன பண்றோம் ஜஸ்ட் ஓபன் பண்றோம். ஓகே ஓபன் த ஃபோல்ட் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த கிரீஸ் இட் அகைன். மறுபடியும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க இந்த பக்கம் போட்டிருக்காங்க இல்லையா இப்ப முதல்ல சென்டர்ல மடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க இந்த பக்கம் லைன் டிரா பண்ணிருக்காங்க இல்லையா அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இந்த லென்த் மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க.
ஓகே, இந்த கிரீஸோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. fold it again in half in a different way and crease it well. இதே மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ற, ஃபோல்டு பண்ணிட்டு, ஓகே இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு, ஓகே இது ஒரு ஃபோல்டு. அடுத்து இந்த பக்கம் பாரு, இங்க ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா. அப்ப fold it off different way and crease it well. ஓகே, நல்லா மடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் open the fold, measure the picture. ஓகே, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறோம். ஓபன் பண்ணி பார்க்கும்போது measure the length of the crease. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஃபோல்டு இதோ இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ஃபோல்டு. அடுத்து இது நெக்ஸ்ட் ஃபோல்டு, இது அடுத்து தேர்ட் ஃபோல்டு. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா மெஷர் பண்ண சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும், இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும், சென்டர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப அப்படி மெஷர் பண்ணி பார்த்தோம்னா the length of all the creases are equal or unequal. Okay, equal இருக்கா unequal இருக்கா அப்படின்னா definitely என்னவா இருக்கும், equal. The length of all the creases are என்னன்னு சொல்லுவோம், equal. These creases are called, இந்த creasesக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், diameter. அப்ப diameter அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்னும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இது இருக்கு இல்லையா சர்க்கிள், இந்த சர்க்கிள்ல பாதி தான் என்னன்னு சொல்றோம் நம்ம டயாமீட்டர். தமிழ்ல விட்டம்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல டயாமீட்டர்னு சொல்லுவோம். தீஸ் கிரீசஸ் அந்த மடிப்பு, ஓகே அது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இது சென்டர். அப்ப a line passes through the center, அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம் நம்ம டயாமீட்டர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம diameter. These creases are called diameter of the circle. Discuss where the center is. இப்ப இங்க ஒரு பக்கத்துல ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, இதுல எது சென்டர்னு கொடுத்திருக்காங்க, நமக்கே தெரியும் எது சென்டர், இதுதான் இதுல சென்டர். அப்ப இதுல இதுதான் சென்டர். அப்ப measure that is discuss where the center is. Do you notice that all the diameters pass through the center? இது ஒரு diameter. diameterன்றது இது ஒரு diameter, இது ஒரு diameter. வட்டத்துல பாதி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். வட்டத்துல பாதி விட்டம்னு சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா டயாமீட்டர். அப்ப எத்தனை டயாமீட்டர் இருக்கு, 3 டயாமீட்டர் இருக்கு. அப்ப இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம டயாமீட்டர். அப்ப measure the length of the that is, do you notice that all the diameters passing through the center? Yes, எல்லா டயாமீட்டரும் என்ன ஆகுது, இல்ல சென்டரை பாஸ் பண்ணி தான் போகுது. measure the length of the creases from the center to the border of the circle. This is called radius. ஓகே, அப்ப சென்டர்ல இருந்து, அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வந்தா அது டயாமீட்டர். இப்ப அதே சென்டர்ல இருந்து பார்டருக்கு வந்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரேடியஸ். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம சென்டர் லைன்ல இருந்து ஒன்லி இந்த ஆஃப் மட்டும், இந்த ஆஃப் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரேடியஸ். ஒரு ஃபுல் 2 ஆஃப் எடுத்தா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம டயாமீட்டர். ஒரே ஒரு ஆஃப் மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ். ஓகே, அப்போ ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரே ஒரு இடம் வருது இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரேடியஸ். Okay, radius of the circle. Discuss, is there any relationship between the radius and the diameter and the circle? Okay, ஏதா relationship இருக்கா? இப்போ ரேடியஸுக்கும் டயாமீட்டருக்கும் is there any relationship அப்படின்னு கேக்குறாங்க. Yes, definitely. அப்ப என்ன எழுதலாம்னா, the diameter of a circle is always the diameter of the circle. The diameter of the circle is always na எப்போதும், always the length of twice the length. twice na 2 மடங்கு. ஓகே, 2 r, 2 இங்க ஒரு r, இங்க ஒரு r. அப்ப 2r ன்றதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம டயாமீட்டர். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், 2 ரேடியஸ் தான் டயாமீட்டர். இதுதான் என்னன்னு சொல்லணும் twice the length of its radius. twice na 2 ன்னு அர்த்தம். twice the length of its radius. So, the diameter of the circle, இது இதோட radius. தனியா வந்துரும் இது. Okay, the diameter of the circle is always twice the length of its radius அப்படின்ற relationship சொல்லலாம். அப்ப இதுக்கும் diameterக்கும் radiusக்கும் உள்ள relationship என்ன அப்படின்னு கேட்டா, the diameter of the circle is always twice the length of its radius அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, let us do. இதுவும் let us do அப்படின்ற டாபிக்ல நம்மளே செய்வோம். Fold the circular paper in half. Let us do அப்படின்ற டாபிக்ல fold the circular paper in half. ஓகே, இதுதான் ஒரு circular paper. இது என்ன பண்றோம், half fold பண்றோம். ஓகே, fold this half again in half. மறுபடியும் என்ன பண்றோம், இதை இன்னொரு மடிப்பா போடுறோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் மடிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் மடிச்சோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃபும் மடிக்கிறோம். ஒரு ஹாஃப் இது ஆல்ரெடி மடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு ஹாஃப் நம்ம மடிக்கிறோம். மடிச்ச உடனே the length of the diameter is, ஓகே இதுதான், ஓகே இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ரேடியஸ். அப்ப the length of the diameter is என்னன்னு சொல்ல நம்ம double of the length of the radius. ஓகே ரேடியஸ், ஓகே ரெண்டு ரேடியஸ் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஒரு டயாமீட்டர். அப்ப டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு r பிளஸ் r, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம 2r. இதுதான் வந்து டயாமீட்டர், அதான் சென்டர்ல இருந்து, ஓகே சென்டர் பாயிண்ட்ல இருந்து எதுக்கு வரும், அந்த பார்டர் லைனுக்கு வரும் இல்லையா, அதான் என்னன்னு சொல்ல நம்ம ரேடியஸ். அப்ப ரெண்டு ரேடியஸ் சேர்ந்ததுதான் ஒரு டயாமீட்டர். சோ the length of the diameter is double of the length of the என்னன்னு சொல்ல நம்ம ரேடியஸ். Next, a circle can be made easily using a compass. Okay, compass வச்சு என்ன பண்ணலாம், நம்ம சர்க்கிளை டிஃபைன் பண்ணலாம். இப்போ இன்னும் நம்ம சிம்பிளா போடணும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இதுதான் என்னது, இது டயாமீட்டர், இதுதான் டயாமீட்டர், சென்டர்ல இருக்கிறது டயாமீட்டர். இது என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஓகே, இது ஒரு ரேடியஸ், அது இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இதுதான் டபுள்னு சொல்றோம், அதனாலதான் டபுள்னு சொல்றோம், இதுக்கு பேரு டபுள். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது சென்டர் பாயிண்ட். Okay, so the length of the diameter is double of the length of the radius. Next, a circle can be made easily using compass. Compass வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா நம்ம டிரா பண்ணலாம். ஆனா காம்பஸ் நீங்க சின்ன குழந்தைங்க இல்லையா, அதால with the help of the டீச்சரை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண, ஏன்னா காம்பஸோட எட்ஜ் வந்து என்ன இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அதால ask your teacher to help you to use. எப்படி காம்பஸ் யூஸ் பண்ண கூட தெரியாது உங்களுக்கு, அதுக்காக டீச்சரோட ஹெல்ப்போட என்ன பண்ண, நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். மேக் த ஃபாலோயிங் டிசைன்ஸ். ஓகே, சில டிசைன்ஸ் நம்மளாவே செய்யலாம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிடுறோம். ஸ்டெப் 1ல சர்க்கிள் டிரா பண்ணிடுறோம். அடுத்து ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு என்ன பண்றோம், இன்னொரு சர்க்கிளை நம்ம டிரா பண்றோம். இன்னொரு சர்க்கிளை டிரா பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் டிரா பண்ணிட்டோமா, இப்போ இங்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். அடுத்து இப்ப இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இன்னொரு சர்க்கிளை நம்ம டிரா பண்றோம். அடுத்து இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு சர்க்கிளை டிரா பண்றோம். அப்ப இதே மாதிரி என்ன பண்றோம், நம்ம ஒன்னொன்னுத்தையா பாயிண்ட் வச்சு 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 என்ன பண்றோம், ஒரு ஒரு பாயிண்டா வச்சு வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சர்க்கிளா டிரா பண்ணோம்னா ஈஸிலி we can get the design. இது இருக்கு இல்லையா, ஸ்டெப் 2 லாஸ்ட் என்ன இருக்கு, ஸ்டெப் 3, அதுக்கு கலர் கொடுத்துறாங்க. நீங்க என்ன பண்ணணும், with the help of the teacher you can do it by yourself. அடுத்து லுக் அட் த கார்பெட் டிசைன். ஓகே, கார்பெட் தரை விரிப்பு போடுவாங்க இல்லையா, எல்லார் வீட்லயும் சென்ட்ரல்ல சில இடத்துல சோஃபா கண்ட எங்க போடுவாங்க, ஒரு தரை விரிப்பு போடுவாங்க. ஃப்ளோருக்கு இது ஃப்ளோருக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டிசைன். ஏ பியூட்டிஃபுல் சர்க்கிள் ரைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்பெட் டிசைன். மார்க் த சென்டர், ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் டிசைன் வித் எனி கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, மார்க் த சென்டர். நமக்கே தெரியும் இதுல எது சென்டர், நம்மளே ஒரு கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளே ஏதாவது ஒரு கலர் கொடுப்போமா, நான் கிரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுதான் நான் என்ன பண்ண போறேன், இதுதான் சென்டர். இந்த சென்டர் தான் என்னன்னு சொல்றோம், இதுதான் மார்க் த சென்டர், இதுதான் சென்டர், இதோட சென்டர். அடுத்து ரேடியஸ், ரேடியஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேடியஸ் ஒரு ப்ளூ கலர்ல மார்க் பண்ணலாமா, எஸ் ரேடியஸ். இதுல ரேடியஸ் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் ரேடியஸ், ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்டர், இது ஒரு ரேடியஸ். அதே மாதிரி இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது எல்லாமே ரேடியஸ் தான். ஓகே, இது எல்லாமே ரேடியஸ் தான். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், இது ரேடியஸ். அடுத்து and the diameter of the circular design. அடுத்து diameter of the circular design. ஓகே, diameter எப்படி போடலாம். ஓகே, diameter அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும், diameter எங்க வரும், இதுதான் வந்து diameter. இங்க இருந்து a line passes through the center is called என்னன்னு சொல்றோம் நம்ம diameter. இதுதான் இதோட diameter. ஓகேவா, இந்த ரெட் லைன் தான் என்ன வருது, diameter. வட்டத்துல பாதி தான் என்னன்னு சொல்ல நம்ம டயாமீட்டர், அப்படி இல்லைன்னா விட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுல பாதி தான் என்னன்னு சொல்ல நம்ம ஆரம், அப்படி இல்லைன்னா ரேடியஸ். தமிழ்ல ஆரம் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ். Okay, அப்ப mark the center, radius and the diameter of the circular design with any color of your choice.
நெக்ஸ்ட் லுக் அட் த வீல்ஸ். ஓகே, நிறைய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க என்ன இருக்கு, எல்லாமே நம்ம வெஹிக்கிள்ஸோட வாகனத்தோட வீல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, 2 வீலர் 4 வீலர், அதே மாதிரி மாட்டு வண்டி. ஓகே, இதோட வீல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஆஸ் வீல்ஸ் லுக் லைக். ஓகே, எல்லாமே நமக்கே தெரியும். வீல்ஸோட ஷேப் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், சர்க்கிள். as wheels look like என்னன்னு சொல்லுவோம், circle. name the wheel with the longest radius. ஓகே, எந்த வீலுக்கு ரேடியஸ் லாங்கஸ்டா இருக்கலாம். ஓகே, இங்க பெருசா இருக்கிறது 2 பிக்சர் இருக்கு. B1 இருக்கு, C1 இருக்கு. Bன்றது நம்ம வந்து மாட்டு வண்டியோட வீல் சொல்லுவோம். Cன்றது என்ன இருக்கும், ஒரு 4 வீலரோட வீல்னு சொல்லலாம். அப்ப எதோட டயாமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா எதோட ரேடியஸ், இதுதான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் ஒரு சைடுல இருக்கிறது தான் ரேடியஸ். ஓகே, இது எல்லாமே ரேடியஸ் தான். இது எல்லாமே ரேடியஸ் தான். அப்ப எதோட ரேடியஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தம்போது சி பிக்சரோட. அப்ப இதோடுக்கும் ரேடியஸ் இருக்கு, இதுக்கும் ரேடியஸ் இருக்கு. இதுதான் இதோட ரேடியஸ். அப்ப எதோட ரேடியஸ் அதிகம்னு பார்க்கும்போது நம்ம எப்படின்னு சொல்லலாம், சி. அப்ப பிஏ கம்பேர் பண்ணும்போது சியோட ரேடியஸ் அதிகமா, லாங்கஸ்ட் ரேடியஸ் எதுனா சி. நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் ரேடியஸ் எதுன்னு சொல்லலாம். ஓகே, ஷார்டஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 இருக்கு. இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. அப்ப ஷார்டஸ்ட் ரேடியஸ்னா தோ இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க வருது. சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க வர டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம ஷார்டஸ்ட் ரேடியஸ். அப்ப இங்க வந்து கொஞ்சம் இது பெருசா இருக்கு. அப்ப இது வராது. ஓகேவா, இது வராது. அப்ப எதுனா அடுத்து டி. அடுத்து லாங்கஸ்ட் டயாமீட்டர். எதோட டயாமீட்டர் பெருசா இருக்கு, லாங்கஸ்ட் டயாமீட்டர். நம்ம எதை எழுதலாம், லாங்கஸ்ட் டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்னன்னு சொல்லணும், நம்ம வட்டத்துல பாதி தான் என்னன்னு சொல்லணும், நம்ம லாங்கஸ்ட் டயாமீட்டர். அப்ப இது பெருசா இது பெருசானா ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கலாம், இந்த பியா சியா அப்படின்னு பார்க்கும்போது பியோட டயாமீட்டர் அதிகமா இருக்கும். அப்ப இதுதான் டயாமீட்டர், இதுதான் இதோட டயாமீட்டர். அப்ப என்ன எடுத்துக்கலாம், இதோடது பி. அடுத்து ஷார்டஸ்ட் டயாமீட்டர் எதுல இருக்கு, இது இருக்கு இல்லையா, ஷார்டஸ்ட் டயாமீட்டர் தோ இங்க. இதுவான்னு எடுத்துக்கிடும் போது ஓகே, ஷார்டஸ்ட் டி. ஷார்டஸ்ட் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப சிடி என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம பிடி அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஷார்டஸ்ட் டயாமீட்டர் ஏல பெருசுதான், சில வந்து பிடில வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பஸ்லிங் ஷேப்ஸ். ஓகே, ஷேப்ஸ் நம்மளாவே என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த ஹிடன் ஷேப் அண்ட் ரைட் தேர் நேம். ஹிடன்னா மறைஞ்சிருக்கு, சில ஷேப்ஸ் இதுல மறைஞ்சிருக்கு, அதை பார்த்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கே தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷேப்னு பார்க்கும்போது என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷேப் நமக்கே தெரியும் என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் இதோ இருக்கு. இது என்னது, இது சர்க்கிள். அப்ப என்னன்னு எழுதலாம், சர்க்கிள். சர்க்கிள் ஷேப் இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன இருக்கு, ட்ரையாங்கிள். எங்க இருக்கு ட்ரையாங்கிள், 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள். ரெண்டாவது எடுத்துக்கணும், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அப்ப 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், ட்ரையாங்கிள், சர்க்கிள். அடுத்து என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்து இதோ இங்க பாக்குறோம், 3வது பிக்சர் என்ன இருக்கு, 3வது ஸ்கொயர். 3வது ஸ்கொயர் இருக்கு. 4வதா பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் இதோ இருக்கு இல்லையா. அப்ப என்ன எழுதலாம், ரெக்டாங்கிள். 4வதா ரெக்டாங்கிள். 5வதா இதோ இருக்கு இல்லையா. இது என்ன பிக்சர், 5th ஒன்னு மேலையும் கீழையும். இது என்னன்னு சொல்லணும், சிலிண்டர். 5th ஒன் என்ன வரும், சிலிண்டர், ஸ்கொயர், சிலிண்டர் ஷேப் அப்படின்னு எழுதலாம். அப்ப சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சிலிண்டர். இந்த 5 ஷேப்ஸ் இங்க ஹிடன் ஆயிருக்கு, மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டிரா 2 லைன்ஸ் டு டிவைட் த ட்ரையாங்கிள் இன்டு 1 ஸ்கொயர் அண்ட் 2 ட்ரையாங்கிள். அதாவது 2 லைனை ஒரு ட்ரையாங்கிள்ல டிரா பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்கொயரும் 2 ட்ரையாங்கிளும் கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 லைனை நம்ம டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி டிரா பண்ணலாம், 2 லைன் நம்ம டிரா பண்ணோம்னா, ஒரு ட்ரையாங்கிள்ல 2 லைன் டிரா பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு ஸ்கொயர் கிடைக்கணும், 2 ட்ரையாங்கிள் கிடைக்கணும். இப்ப நான் இப்படி இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இப்படி ஒரு லைனை நான் டிரா பண்றேன், இப்படி ஒரு லைனை டிரா பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு லைன் டிரா பண்ணும். இப்ப நான் இன்னொரு லைனை டிரா பண்றேன். அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு எனக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சா. இது என்னது, இது ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்ப 2 லைனை டிரா பண்ணிட்டு அப்ப என்ன கிடைக்குது, ஒரு ஸ்கொயரும் 2 ட்ரையாங்கிளும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டிரா 2 லைன்ஸ் டு டிவைட் த ஸ்கொயர் இன்டு 3 ட்ரையாங்கிள்ஸ். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 2 லைன் டிரா பண்ணணும், எதுல, ஸ்கொயர்ல. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, 3 ட்ரையாங்கிள். அப்ப 2 லைன் இந்த ஸ்கொயருக்குள்ள நான் வரைஞ்சேன்னா எனக்கு எத்தனை கிடைக்கணும், 3 ட்ரையாங்கிள் கிடைக்கணும். அப்ப எப்படி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கணும்னா, இப்ப ட்ரையாங்கிளோட ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்படி டிரா பண்றேன், இப்படி ஒண்ணு டிரா பண்றேன்.
இப்படி ஒன்று டிரா பண்ணிட்டேன். அப்ப எத்தனை இருக்கு? இது ஒரு ட்ரையாங்கிள். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப என்ன ஆயிடுச்சு? நான் 2 லைன் டிரா பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. Next, draw lines to show the cuts needed on the shapes in the left column to get the smaller shapes on the right. Draw lines. என்ன சொல்லிருக்காங்க? Draw lines to show the cuts needed on the shapes. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு full shape கொடுத்தாச்சு. இங்க என்ன இருக்கு? Cut shapes இருக்கு. அப்ப எந்த கட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி shapes கிடைக்கும். Draw lines to show the cuts needed on the shapes in the left column to get the smaller shapes on the right. Okay, smaller shapes, பெரிய shape இருக்கு. அப்ப எதை நம்ம கட் பண்ணோம்னா இங்க ரைட் சைடுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Draw lines to show the cuts needed on the shapes in the left. Okay, left column. இது இருக்கு இல்லையா? the left column to get the smaller shapes on the right. Okay, அதே மாதிரி இது இருக்கு இல்லையா? சின்ன சின்ன shapes நம்மளுக்கு ரைட் சைடுல கிடைச்சிருக்கு. இது லெஃப்ட். Okay, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. Okay, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணும் கிடையாது. நான் இதை கட் பண்றேன். அடுத்து நான் என்ன பண்றேன்? இதை 2 பீஸை கட் பண்றேன். கட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. 2 ஸ்மால் பீசஸ் கிடைக்குது. அதே மாதிரி இங்க பி பிக்சர் எடுத்துக்கிறோம். அடுத்து சென்டர்ல இப்படி ஒரு கோடு போடுறேன். அடுத்து நான் என்ன பண்றேன்? மறுபடியும் இந்த எட்ஜ் எத்துமே இங்க சேர்த்துறேன். அப்ப என்ன கிடைக்குது எனக்கு? இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைச்சுதா? எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது? 1 2 3 4. அப்ப எத்தனை கிடைக்குது? இங்க 1 2 3 4 ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த எட்ஜுக்கு ஏத்த மாதிரி இது கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மேல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இதோ இருக்கு. அடுத்து இந்த சைட்ல இருக்கிறது இதோ கிடைச்சிருக்கு. அடுத்து இதோ இங்க இருக்கிற மாதிரி இந்த கிடைச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி 2 கோடு போட்டோம்னா என்ன இருக்கு? இந்த மாதிரி லைனை டிரா பண்ணோம்னா ஐ கேன் கெட் த ஸ்மாலர் ஷேப் ஆன் த லெஃப்ட் சைட். ஓகே, இந்த காலம் டு கெட் த ஸ்மாலர் ஷேப்ஸ் ஆன் த ரைட். ரைட் சைட்ல எனக்கு ஸ்மாலர் ஷேப்ஸ் கிடைக்கும். இது மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறத பெருசா நான் கட் பண்ணணும்னா ரைட் சைட்ல இருக்கிற எனக்கு ஸ்மாலர் ஷேப்ஸ் கிடைக்கும். அடுத்து இங்க பாக்குற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஒரு கோடு போடுறேன். ஜஸ்ட் ஒரு கோடு போட்டேன். எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைச்சது. அடுத்து இந்த மாதிரி ஒரு என்ன கிடைக்கணும்? நமக்கு எக்ஸேன் கிடைக்கணும். 2 ஸ்மால் ட்ரையாங்கிள் கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸேன் கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்ப என்ன கிடைச்சது? இதோ கிடைச்சது இல்லையா? எக்ஸேன் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு, அப்புறம் எக்ஸேன் கிடைச்சது. இதோ இருக்கு இல்லையா? இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள். அப்ப 2 ட்ரையாங்கிள் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி லைனை டிரா பண்ணி நம்ம போடலாம். நெக்ஸ்ட் கார்டு கேம். கார்டு கேம்ல சார்ட் த 2D டிசைன் ஷேப் கார்ட்ஸ் given at the end of the book. ஓகே, கடைசி புக்கோட கடைசியில என்ன கொடுத்திருக்காங்க? சில 2D ஷேப்ஸோட 2D ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. to the 3 groups according to their sides. ஓகே, ஒரு 6 வந்து 2D ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 குரூப்பா பிரிச்சு draw the sorted shapes. ஓகே, மிக்ஸ்டு ஷேப்பா இருக்கு. அது என்ன பண்ணணும்? சார்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்பிளைன் why do you sorted your shapes in this way. அது என்ன பண்ணணும்? விளக்கம் சொல்லணும். ஏன் விளக்கம் சொல்லணும்? எந்த விதத்துல அது என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க சார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 6 ஷேப்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சார்ட் பண்ண? குரூப் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதை சார்ட் பண்றேன்னா ஒரு ட்ரையாங்கிள டிரா பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள டிரா பண்றேன். குரூப் 1ல அந்த 6 ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 6 ஷேப்ல ஃபர்ஸ்ட் குரூப் 1 நாங்க என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அடுத்து அதுல இன்னொன்னு என்ன இருந்ததுன்னா இன்னொரு பிக்சர் நாங்க என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் குரூப் 2 என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். குரூப் 1 ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் எடுத்துட்டாங்க. குரூப் 2 இது ட்ரையாங்கிள். இது என்ன இருக்கு? இது எல்லாமே இந்த பிக்சர்ஸ் புக்கோட லாஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, குரூப் 1 நாங்க 2 எடுத்துக்கிட்டோம். ஏன் 2 எடுத்துக்கிட்டோம்? ஒன்னு ட்ரையாங்கிளும் இன்னொன்னு ஸ்கொயரும். குரூப் 2 என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பும் இன்னொன்னு ஒரு சர்க்கிளும் எடுத்துக்கிட்டாங்க. குரூப் 2 என்ன எடுத்துக்கிட்டாங்க? ஒரு ஓவலும் இன்னொன்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு சர்க்கிளும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து குரூப் 3 என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ஒரு குவார்டர் சர்க்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டாங்க. குரூப் 3 ஓடது இது. அப்ப குரூப் 1 ஓடது ட்ரையாங்கிள், ஸ்கொயர், குரூப் 2 ஓடது ஓவல், சர்க்கிள், குரூப் 3 ஓடது இந்த மாதிரி ஆறு ஷேப்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, எக்ஸ்பிளைன் why you sorted your shapes in this way. ஏன் இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ட்ரையாங்கிளும் ஸ்கொயரும் என்ன ஆகுது, மேட் ஆஃப் என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன், மேட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அது ரெண்டுமே என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் ஆனதால இதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்ப நமக்கு இதுவே தெரியும், இது என்னது, மேட் ஆஃப், இது ஓவல் அண்ட் சர்க்கிள், மேட் ஆஃப் என்ன இருக்கு, கர்வ்டு லைன்ஸ். அப்ப இதை வச்சு நாங்க எடுத்துட்டோம், இதை வச்சு நாங்க சார்ட் அவுட் பண்ணோம். அடுத்து இது எதால ஆனது அப்படின்னா, கர்வ்டு, மேட் ஆஃப் போத். அப்ப என்ன வரும், இது மேட் ஆஃப் என்ன இருக்கு, கர்வ்டு அண்ட் என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? சோ அப்போ 3 குரூப்பா அந்த புக்கோட எண்ட்ல ஒரு 6 பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த 6 பிக்சர் என்ன பண்ணும், 3 குரூப்பா என்ன பண்ணிக்கிறீங்க, 2 பிக்சர் எடுத்துக்கிறீங்க. 2 பிக்சரா எடுத்துக்கிட்டு ஏன் அந்த பிக்சரை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி 2 பிக்சரா எடுத்துக்கிட்டோம். அந்த 2 பிக்சர் ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப்ல நாங்க ட்ரையாங்கிளோ ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் குரூப்ல ஓவலோ சர்க்கிளோ எடுத்துக்கிட்டாங்க. தேர்ட் குரூப்ல ஒரு குவார்டர் சர்க்கிளும் ஒரு செமி சர்க்கிளும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் குரூப் ஏன் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த 2 பிக்சரும் மேட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ரெண்டாவது செகண்ட் குரூப்ல ஏன் இந்த 2 பிக்சர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, மேட் ஆஃப் கர்வ்டு லைன்ஸ். தேர்ட் குரூப்ல ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, 2 கர்வ்டு ஆஸ் வெல் அஸ் இருக்கு ஸ்ட்ரெயிட் லைனால் ஆனது. Let us try அப்படின்ற டாபிக்ல ஸ்குவிக்லி ஸ்பைடர்ஸ். ஓகே, நாம் முயற்சி செய்வோம். ஸ்குவிக்லி ஸ்பைடர்ஸ் அப்படின்னா மெலிந்த சிலந்திகள். இது இருக்கு இல்லையா, இந்த சிலந்தியை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, மெலிந்த சிலந்தி அப்படிதான் ஸ்குவிக்லி ஸ்பைடர்ஸ். ஸ்குவிக்லி த ஸ்பைடர் லைக் டு மேக் வெப்ஸ் இன் டிஃபரெண்ட் ஷேப். ஓகே, ஒரு மெலிந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, அது என்ன பண்ணணும், வெப். ஓகே, அதோட வலைப்பின்னல். ஓகே, சிலந்தி வலை பின்னறதுக்காக டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல அது பின்னணும்னு நினைச்சது. ஓகே, வலைய ஒன் டே ஷி பிகின்ஸ் டு மேக் ட்ரையாங்குலர் வெப். ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சு, அந்த ட்ரையாங்குலர் ஷேப், ஓகே, முக்கோண வடிவத்துல அதோட சிலந்தி வலைய பின்ன ஆரம்பிச்சது. How many triangles are in her web? அதோட வெப்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. She likes to take a walk each morning and check if the walls of her web are strong. Okay, just அது என்ன பண்ணும், காலங்காத்தால போயிட்டு செக் பண்ணும். ஓகே, அதோட வால்ல தானே பெரும்பாலும் என்ன பண்ணும், சிலந்தி எதுல பண்ணும், செவுத்துல தான் கூடு கட்டும். ஓகே, அந்த செவுத்தை செக் பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா. Can she begin at point A and reach back to the same point without walking on any wall more than once? ஓகே, ஏல இருந்து அது எதுக்கு போகுது, பிக்கு போகுது. ஜஸ்ட் பில இருந்து ஏல இருந்து அப்படியே போகுது. ஓகே, reach back to the same point. ஏல இருந்து போயிட்டு ஏக்கு வருது. Can she begin at point A and reach back to the same point without walking on the wall more than once? Okay, trace and show that is squiggly path. Okay, shape எப்படி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எதுக்கு போகுது, 1க்கு போகுது. நெக்ஸ்ட் எங்க இருந்து இங்க போகுது வலை, 2. நெக்ஸ்ட் எதுக்கு போகுது, 3. அடுத்து எதுக்கு வருது, 4. நெக்ஸ்ட் 5. அடுத்து 6. அடுத்து 7. நெக்ஸ்ட் 8. அடுத்து 9. 9ல இருந்து எதுக்கு வருது, 10. 10ல இருந்து 11. 11ல இருந்து 12. இதான் இதோட பாத். ஓகே, 1 2 3 4 5 6 இதான் இதோட சிலந்தியோட வழி. ட்ரேஸ் அண்ட் ஷோ தட் இஸ் ஸ்குவிக்லிஸ் பாத். ஓகே, இப்ப பார்த்தோம் இல்லையா, ட்ரேஸ் பண்ணி பார்த்தோன்னே இதுதான் இதுல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த வெப். ஓகே, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எது ட்ரையாங்கிள், இது ஒரு 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 ட்ரையாங்கிள். 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்துடுச்சு. மொத்தம் 1 2 3 4 5 6. அடுத்து இங்க இருக்கு இல்லையா, இதோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது 7. அடுத்து அதோட பேக் சைடு அப்படியே இந்த 2 ட்ரையாங்கிள் சேர்ந்தது, இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் வரும், இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து இதோட பேக் சைடு
ஸ்கொயருக்குள்ளவே. அப்ப என்ன வரணும்? தட் இஸ் 1 is 7, இது ஒரு 7 ட்ரையாங்கிள், இது ஒரு 8 ட்ரையாங்கிள், இந்த பக்கம் போது இது 9 ட்ரையாங்கிள், இந்த பக்கம் என்ன வரும்? 10. அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் பண்ணணும்னா 10 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்? 10 ட்ரையாங்கிள்ஸ். she can make. how many triangles are there in her webs அப்படின்னு பார்க்கும்போது 10 அப்படின்னு சொல்லலாம். பிரதர் விகி மேட் எ வெப் யூசிங் ரெக்டாங்கிள்ஸ். உடனே அந்த ஸ்விக்லியோட பிரதர் வந்து விக்லி, இவர் என்ன பண்ண, இந்த சிலந்து என்ன பண்ணுச்சுன்னா ரெக்டாங்கிள் வச்சு என்ன பண்ணுது? வெப் ஃப்ரேம் பண்ணுது. how many rectangles can you see in this web? ஓகே, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் அதோட வெப்ல நீ பாக்குற? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, how many rectangles? ஓகே, can you see in this web? next, he likes to take a walk at the end of each day and check if the walls of his web are strong. என்ன பண்ணுது? டெய்லி போய் பாக்குது. பார்த்த உடனே அதோட ஓகே செவத்துல போய் பார்த்து அதோட வெப் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குது. can we begin at point A and leave from point B? ஓகே, அது எதுல ஏல ஸ்டார்ட் ஆகி பில முடிக்குதா அப்படின்னு கொஸ்டின் நம்மள கேக்குறாங்க. ட்ரேஸ் அண்ட் ஷோ விகிஸ் பாத். ஓகே, விக்லிஸ் பாத். அதை என்ன பண்ணாங்க? ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லிருக்காங்க? அதோட பேத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது how many rectangles can you see in this web? ஓகே, எத்தனை ரெக்டாங்கிள் இதுல இருக்கு? இப்ப நம்மளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இது 1, இது 2 ரெக்டாங்கிள். அடுத்து இது 3, 1 2 சேர்ந்து ஒன்னு டிரா பண்றோம் இல்லையா? அப்ப அது என்னன்னு சொல்றோம் நம்ம? 3. இது 3. அடுத்து இது 4, இது 5, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லலாம் நம்ம? 6. இது 6ன்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் இது 7, இது 8. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இது 9. அடுத்து நெக்ஸ்ட் 10. ஓகே, 10 ட்ரையாங்கிள் எப்படி போடலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா? இந்த 3 சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். இது 10. இது ட்ரையாங்கிள் 10. அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் போடலாம். எப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இன்னும் எப்படி போடலாம்னா இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். இது 11. இது 11. அடுத்து இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். இது 12. அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்? 12 ட்ரையாங்கிள்ஸ். 12 triangles. Okay, how many triangles can you see in his web? அப்படின்னு பார்க்கும்போது 12 triangles. He like to take a path at the end of each day and check if the walls of the web. Can he begin at point A? Okay, point A ல இருந்து begin ஆகுதா and leave from point B? இல்ல point B ல இருந்து without walking on any wall more than once, trace and show Vigi's path. அடுத்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நம்மள ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட பாத் எப்படி போகுது அப்படின்றத பத்தி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மள ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கலாமா எப்படி ட்ரேஸ் பண்ணதுன்ட்டு? இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, நெக்ஸ்ட் 13, 12க்கு அப்புறம் 13, அடுத்து 14, அடுத்து 15, அடுத்து 16, 17, 18, 19. இப்போ இதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணணும்? ஓகே, இதை எப்படி நம்ம டிரா பண்ணணும்? எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது எப்படி இதோட லைனை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது 1 இங்க இருந்து வரும். 1 2 3 4 5 6 7 8 9 9. அடுத்து எங்க வரும்? 10 10 11 12. அடுத்து 13 இங்க வரும். 13 14 15 16 17 18 19.
இங்க வந்து இது முடிஞ்சிடுது. ஓகேவா? இதான் trace and shows Vicky's path. Next, use 5 matchstick to make 2 triangles. Okay, 5 தீக்குச்சி வச்சு என்ன பண்ணணும்? 2 triangle பண்ணணும். Then draw it in the space provided. இங்க கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல நம்மள draw பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளுக்குனா எத்தனை ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம்? ஒரு ட்ரையாங்கிளுக்குனா எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவை? 3 மேட்ச்ஸ்டிக் தேவை. 1 2 3. இங்க ஒரு மேட்ச்ஸ்டிக், மேட்ச்ஸ்டிக்கோட ஹெட், இங்க ஒரு மேட்ச்ஸ்டிக்கோட ஹெட். அடுத்து இன்னொரு மேட்ச்ஸ்டிக்கோட எக் இங்க ஜாயின் பண்றேன். 1. அடுத்து என்ன பண்றேன்? 2. அப்ப எத்தனை மேட்ச்ஸ்டிக் வந்துச்சு? 5 மேட்ச்ஸ்டிக் with 2 triangle. Next activity, move 2 of this matchstick to form 4 triangles. Okay, இங்க என்ன சொல்லிருக்காங்க? Okay, move 2 of these matchstick. Okay, 2 matchstick மூவ் பண்ண சொல்லிருக்காங்க. மூவ்னா என்ன? நகர்த்தணும். ஏதா 2 மேட்ச்ஸ்டிக் நகர்த்தி என்ன பண்ண சொல்லிருக்காங்க? நம்மள ஒரு 4 ட்ரையாங்கிளா மாற சொல்லிருக்காங்க. அப்ப 2 மேட்ச்ஸ்டிக் என்ன பண்ணுவோம்? இந்த லாஸ்ட் இருக்கிறத இதை மூவ் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா? இதை நம்ம மூவ் பண்ணிடுவோம். எங்க மூவ் பண்றோம்? இங்க கொண்டு போறோம். இதை நான் கொண்டு போறேன், இந்த இடத்துக்கு கொண்டு போறேன். இந்த மேட்ச்ஸ்டிக்கை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போறேன். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்த நான் ஜாயின் பண்றேன். ஓகேவா? இந்த மேட்ச்ஸ்டிக்கை நான் இங்க கொண்டு போயிட்டேன். 1 2 3 4. Move 2 of this matchstick to form 4 triangles. 2 matchstick. அப்ப இங்க இருந்து நான் மூவ் பண்ணிட்டேன் இதை. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா? இதை நான் இங்க கொண்டு போறேன். இந்த மேட்ச்ஸ்டிக்கை நான் இங்க கொண்டு போறேன். அப்ப இங்க என்ன ஆகுது? இந்த மேட்ச்ஸ்டிக்கை நான் இங்க கொண்டு போறேன். அப்ப இங்க ஒரு, அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு கிடையாது. அப்ப எத்தனை வரும்? 1 2 3 4. அப்ப இந்த 2 மேட்ச்ஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றது இல்ல, மூவ் பண்ணணும்னா நான் நகர்த்தி இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த மேட்ச்ஸ்டிக் ஏற்ற மாதிரி நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல இதை இந்த இடத்துல வைக்கிறேன். இதை இந்த இடத்துல வச்சேன்னா ஐ கேன் கெட் எத்தனை? 4 triangles. Next, remove 4 of this matchstick to leave only 3 triangles. இங்க என்ன பண்ண சொல்லுங்க? மேல மூவ் பண்ண சொன்னாங்க, நகர்த்த சொன்னாங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? 4 மேட்ச்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. 4 மேட்ச்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை ட்ரையாங்கிள்ஸா மாத்தணும்? 4 ட்ரையாங்கிள்ஸா நம்ம மாத்தணும். அப்ப எப்படி 4 ட்ரையாங்கிள்ஸா மாத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இதை ஒண்ணா ரிமூவ் பண்ணிடலாம். 3 ட்ரையாங்கிள்ஸா மாத்தணும். அப்ப எதுலாம் இருக்கக்கூடாது? இங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் இது வரக்கூடாது. 3 ட்ரையாங்கிள்ஸ்னா இங்க 1, இங்க என்ன வரும்? 2, இது 3 ட்ரையாங்கிள்ஸ் மட்டும்தான் வர மாதிரி நம்ம பார்த்தோம். ஏதாவது ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஸ்டிக்கை தூக்கிடுவோம். இது வேண்டாம். அடுத்து இங்க இருக்கிற ஸ்டிக்கை நம்ம எடுத்துடலாம். இதுவும் எடுத்துடலாம். அடுத்து இங்க இருக்கிற ஸ்டிக்கை நம்ம எடுத்துடலாம். அடுத்து இங்க இருக்கிற ஸ்டிக்கை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? we can get 1 2 3 3 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி ட்ரையாங்கிள்? இங்க ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இங்க ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள். அப்ப 1 2 3 ட்ரையாங்கிள் மேட்ச்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 4 மேட்ச்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணோம்னா we can get 3 triangles. ஓகேவா? ஓகே, அப்ப இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ் 4 ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் 4 of this matchstick. ஒரு 4 குச்சியை ரிமூவ் பண்ணோம்னா எத்தனை வரணும்? 3 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதை 3ஆ நம்ம மாத்தணும். 4 குச்சியை ரிமூவ் பண்ணணும். அப்ப இங்க இருந்து ஒரு குச்சியை ரிமூவ் பண்றோம், இங்க இருந்து ஒரு குச்சியை ரிமூவ் பண்றோம், இங்க இருந்து ஒரு குச்சியை ரிமூவ் பண்றோம், இங்க இருந்து ஒரு குச்சியை ரிமூவ் பண்ணா we can get 3 triangles. நெக்ஸ்ட் மாடல் சேலஞ்ச். நெக்ஸ்ட் மாடல் சேலஞ்ச் அப்படின்ற டாபிக்ல can you make a model of solid shape which has 12 straws and 8 clay balls? Okay, இது வந்து clay and stick model. Okay, clayவும் stickவும் வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Okay, 12 straw and 8 balls வச்சு எந்த மாதிரி shapes உருவாக்கலாம்? 12 straws and 8 clays அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஆல்ரெடி. Okay, that is 12 edges and 8 corners. Okay, 12 edges and 8 corners வச்சு நம்ம என்ன உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் 8 corners, cube and cuboid. அப்ப இங்க என்ன எழுதலாம்? அதேதான், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க எழுதலாம் கியூப் அண்ட் கியூபாய்டு. நெக்ஸ்ட் 9 straws and 6 clay balls. அப்ப இது என்ன வரும்? உருவாக்க முடியுமா? கேன் யூ மேக் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்னு போட்டு, அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எஸ்.
அப்ப 9 ஸ்ட்ராஸ் அப்படின்னு வரும்போது 9 எட்ஜஸ் அண்ட் 6 கார்னர்ஸ் வச்சு என்ன பண்ணா ட்ரையாங்குலர் பிரிசம் உருவாக்கலாம். நெக்ஸ்ட் 15 ஸ்ட்ராஸ் அண்ட் 10 கிளே பால்ஸ் அப்படின்னா இங்க வந்து இது என்ன வரும் எஸ். ஓகே, இங்க 15 ஸ்ட்ராஸ்னா 15 எட்ஜஸ் அண்ட் 10 கார்னர்ஸ் வச்சு என்ன ஃப்ரேம் பண்ண முடியும்னா தட் இஸ் a pentagonal prism. பென்டகோனல் பிரிசம், பென்டானா 5. ஓகே, பென்டகோனல் பிரிசம் உருவாக்கலாம். நெக்ஸ்ட் 10 ஸ்ட்ராஸ் அண்ட் 6 கிளே பால்ஸ். 10 ஸ்ட்ராஸ் இங்க எதுன்னு சொல்றேன்னா 10 எட்ஜஸ். ஓகே, 6 கிளேஸ் அப்படின்றது எல்லாமே கார்னர்ஸ். அப்ப என்னன்னு சொல்லலாம் இங்க எஸ். இங்கேயும் உருவாக்க முடியும் என்னன்னா பென்டகோனல் பைபிரமிட். இந்த மேல இருக்கு இல்லையா, அதுதான் பென்டகோனல் பைபிரமிட்ஸ். பென்டகோனல் பிரமிட். Pentagonal pyramid. Next, classify these shapes based on the number of angles. Okay, இங்க எத்தனை angles இருக்கு? 3 angles. இங்க எத்தனை இருக்கு? இங்க first one is 4 angle. Okay, first one is 4 angle. இங்க மேல picture கொடுத்துட்டாங்க, கீழே என்னென்ன ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? Match, classify these shapes based on the number of angles. இது எத்தனை இருக்கு? 4 angle. 1, 2, 3. இது இருக்கு இல்லையா? 1, 2, 3, 4 angle. அப்போ 4 angle இருக்கிறத நம்ம இங்க பண்ணிடலாம். அடுத்து எத்தனை ஆங்கிள் இருக்கும்? இதுக்கும் 1, 2, 3, 4. அப்ப இது இங்க வரும். அடுத்து எங்க வரும்? 4 ஆங்கிள் வேற எதுக்கு இருக்கு? இதோ இருக்கு இல்லையா, இதோ இருக்கு இல்லையா ரெக்டாங்கிள். அப்ப இந்த ரெக்டாங்கிளை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே என்ன இருக்கு? 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறது எது இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ட்ரையாங்கிள் 1, 2, 3. அப்ப இந்த ட்ரையாங்கிளை கொண்டு வந்து 3 ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ், அப்புறம் இங்க இருக்கிற ட்ரையாங்கிள், அடுத்து இது இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் 5 ஆங்கிள் இருக்கிறது எதுன்னா ஒன்னே ஒன்று. எது எதோ இருக்கு? இது இருக்கு இல்லையா, இதான் 5 ஆங்கிள். 2, 3, 4, 5. அப்போ 5 ஆங்கிள் இருக்கிறது எதுன்னா ஒன்னே ஒன்று தான். தட் இஸ் இது இருக்கு இல்லையா, இதுதான் 5 ஆங்கிள். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? classify these shapes based on the number of angles. Next ஒரு question கேட்டிருக்காங்க. What relation do you notice between the number of sides and the number of angles? Okay, number of sidesக்கும் சைடுக்கும் ஆங்கிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன தொடர்பு இருக்கு? What relation do you notice between the number of side? இங்க மேல இங்க கொடுத்துருக்கு இல்லையா, 3 சைடு இருக்கிறது 3 ஆங்கிள், 4 சைடு இருக்கிறது 4 ஆங்கிள், 5 சைடு இருக்கிறது 5 ஆங்கிள். அப்ப இதை பேஸ் பண்ணி what relation do you notice between the number of sides and the number of angles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா number of sides is always equal to number of angles. Number of sides is always equal to number of angles அப்படின்ற எழுதலாம். Always number of sides is always equal to the number of angles. இதுதான் அதோட relationship. Next, draw a 2D shape that is less than 5 angles. Draw a 2D shape that is less than 5 angles. Okay, நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Draw பண்ண சொல்லிருக்காங்க. என்னதுன்னா 2D shape. Okay, 2D shape na ordinary shape. அதுக்கு எத்தனை இருக்கும்? less than 5 angle. Okay, 5 ஆங்கிளுக்கு கீழே 5 side. angle na ஒண்ணும் கிடையாது. இப்பதான் பார்த்தோம் number of angles are always equal to the number of sides. அப்ப எத்தனை side? 5 சைடுக்கு கீழே இருக்கிற angles draw பண்ண சொல்லிருக்காங்க. draw a 2D அப்படின்னா ஒன்னே ஒன்று draw பண்ணா போதும். நம்ம எது போடலாம்? ட்ரையாங்கிள் போடலாம். ட்ரையாங்கிள் இது 3 சைடு இருக்கிறது. அடுத்து ஸ்கொயர் போடலாம். ஸ்கொயர் போடலாம். அடுத்து ரெக்டாங்கிள் போடலாம். எனி ஒன் பிக்சர் யூ கேன் டிரா. இது எல்லாமே என்ன வரும்? less than 5 angles. Draw 2D shape with more than 5 angles. இது less than, இது என்னன்னு சொல்லிருக்காங்க? more than. இது less than, அது என்ன? இதுல first less than, next one is more than 5 angles. more than 5 angles na என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது that is hexagon வரலாம். Okay, more than 5 angles na hexagon போடலாம். Okay, hexagon na இப்படிதான். இதுதான் hexagon.
ஏன்னா அது மொத்தம் எத்தனை சைடு 5 சைட்ஸ் 6 ஹெக்ஸாகனோட எத்தனை சைட்ஸ் அப்படின்னா 6 சைட்ஸ் 6 ஆங்கிள்ஸ் இப்படியும் போடலாம் இல்ல நேரா கூட போடலாம். இதுவும் ஹெக்ஸாகன் தான், இதுவும் ஹெக்ஸாகன் தான். எந்த பிக்சர் வேணாலும் டிரா பண்ணலாம். எனி ஒன். Next, mark the right angle and write the number of right angles in each figure. Next, very important, mark the right angle. நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? right angle mark பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காங்க? mark the right angles and write the number of right angles in each figure. Okay, first mark பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப right angles நம்ம mark பண்ணணும். right angles அப்படின்றது என்னன்னா 90 degree. right anglesன்றது 90 degree இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம right angle சொல்லலாம். அப்ப இங்க எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரைட் ஆங்கிள்ஸ் நம்ம மார்க் பண்ணோம். இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ரெண்டுமே என்ன வரும்? 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கு? 4 ரைட் ஆங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கு? செகண்ட் ஒன்ல இதுல ஏதாவது ரைட் ஆங்கிள் இருக்கானா? இல்ல, இதுல ரைட் ஆங்கிளே கிடையாது, 90 டிகிரி எதுவுமே கிடையாது, அப்ப 0. தேர்ட் ஒன்ல எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குன்னா இது இருக்கு, இது ஒரே ஒரு ரைட் ஆங்கிள், அப்போ 1. ஃபோர்த் ஒன்ல எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குன்னா ரைட் ஆங்கிளே கிடையாது இது. ஓகே, இது கொஞ்சம் என்ன இருக்கு? ஸ்லோப்பா இருக்கு, அதால ரைட் ஆங்கிள் கிடையாது, 0. இதுல ஏதாவது ரைட் ஆங்கிள் இருக்கானா? 0. இதுல ரைட் ஆங்கிள் இருக்கானா? எஸ், டெஃபினெட்லி இட் ஹஸ் ரைட் ஆங்கிள்ஸ். 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4. அப்ப இங்க என்ன வரும்? 4 ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் observe the following shapes. Okay, observe the following shapes. Okay, இந்த கீழே கொடுத்திருக்கிற கியூப் ஷேப்ஸ் நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? கவனிக்க சொல்லிருக்காங்க. கவனிச்சுட்டு ஐடென்டிஃபை த ஷேப்ஸ் தட் ஹஸ், இங்க கீழே கொடுத்திருக்காங்க 2 ரைட் ஆங்கிள், ஒரு அக்யூட் ஆங்கிள். அக்யூட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? குறுங்கோணம், குறுகி இருக்கிற கோணம். அப்ஸ்டியூஸ் ஆங்கிள்னா என்ன பார்த்திருக்கோம்? விரிஞ்சு இருக்கிற கோணம், அப்ப விரிகோணம். அப்பல ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி, இதுதான் 90 டிகிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும்? இதுதான் வந்து ரைட் ஆங்கிள். ஓகே, இப்படி வந்தா இது என்னன்னு சொல்லணும்? குறுகி இருந்தா அது என்னன்னு சொல்லணும்? இது ரைட் ஆங்கிள். இது என்ன? இது அக்யூட் ஆங்கிள். இப்படி விரிஞ்சு இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லணும்? அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு இது வந்து ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள். இது என்னன்னு சொல்லுவோம்? அக்யூட். இது என்ன? இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள். இப்ப நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிக்சர்ல இந்த பிக்சர்ல 2 ரைட் ஆங்கிள், மொத்தம் எத்தனை பிக்சர் இருக்கு? 14 பிக்சர்ஸ் இருக்கு. இந்த பிக்சர்ல 2 ரைட் ஆங்கிள்ஸ், ஒரு அக்யூட் ஆங்கிள், ஒரு அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் இருக்கிற நம்பருக்குரிய ஷேப் எது அப்படின்னு கேக்குறாங்க. நம்பர் கொடுத்துட்டாங்க ஒரு ஷேப்ல. எந்த ஷேப்ல? ஓகே, எந்த ஷேப்ல 2 ரைட் ஆங்கிள் இருக்கு, ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கு, ஒரு அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் இருக்கு. இப்ப ரைட் ஆங்கிள் இதுல இருக்கானா? ஃபர்ஸ்ட்ல ரைட் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட்ல ரைட் ஆங்கிள் இருக்கானா? இருக்கு. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. செகண்ட் பிக்சர் எடுத்துக்கணும், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கு? செகண்ட் பிக்சர்ல ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. அக்யூட் ஆங்கிள் இருக்கானா? எஸ், இது அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம், இது அக்யூட் இருக்கு. அப்ஸ்டியூஸ் இருக்கானா? எஸ். ஓகே, 2 ரைட் ஆங்கிள் கேக்குறாங்க. அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். 2 ரைட் ஆங்கிள் இருக்கு, ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கு, இது ஒரு அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப என்னன்னு எழுதலாம்? 2. அடுத்து 3ல இருக்கானா? கிடையாது, ரைட் ஆங்கிள். 3லயும் 4லயும் ரைட் ஆங்கிள் கிடையாது, 5லயும் ரைட் ஆங்கிள் கிடையாது, 6ல எல்லாமே ரைட் ஆங்கிளா இருக்கு. இப்ப 7 எடுத்துக்கிறோம். 7ல எத்தனை இருக்கு? 1, ஒரு ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள், 2 ரைட் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், இது என்ன வரணும்? அக்யூட் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். அப்ப என்ன வரலாம்? 7. அப்ப என்ன எடுத்துக்கிறோம்? 2, 2, 7. 8ல பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது ரைட் ஆங்கிள், 9ல கிடையாது, 10ல கிடையாது, 11ல கிடையாது, 12ல எல்லாமே ரைட் ஆங்கிள், 13ல கிடையாது, 14ல எல்லாமே ரைட் ஆங்கிள். அப்ப 2, 7 தான் என்ன இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து வருவோமா? அடுத்து ஒரு ரைட் ஆங்கிள், 2 அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், ஒரு அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள், ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கணும், 2 அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப இதெல்லாம் ஓவர், ஆல்ரெடி நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. 2ம் 7ம் நம்மளுக்கு ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு ரைட் ஆங்கிள், ரெண்டாவது ஒரு ரைட் ஆங்கிள். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல ரைட் ஆங்கிள் கிடையாது, செகண்ட் ஒன் முடிஞ்சாச்சு, தேர்ட் ஒன் ரைட் ஆங்கிள் கிடையாது, ஃபோர்த் ஒன்ல எல்லாமே ரைட் ஆங்கிள்,
நெக்ஸ்ட் 5th கிடையாது, 6th கிடையாது, 7th ஏற்கனவே முடிஞ்சாச்சு, 8th கிடையாது, 9 கிடையாது. இப்போ இங்க 10க்கு வரும். 10ல வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, இது இருக்கு இல்லையா, ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். ஓகே, 2 அப்ஸ்டியூஸ் இது இருக்கு பார்த்தா, இது ஒரு அப்ஸ்டியூஸ், இது ஒரு விரிகோணம். இந்த 2 விரிகோணம் இருக்கு, ஒரே ஒரு குறுங்கோணம் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இது 10. மீதி 11ல கிடையாது, 12ல எல்லாமே 4மே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அடுத்து ரைட் ஆங்கிள். 13ல கிடையாது, 14ல கிடையாது, 10 மட்டும் தான் இதுல. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 2 அப்ஸ்டியூஸ் 2 அக்யூட். அப்ப ஒரே ஒரு குறுங்கோணம் விரிகோணம் மட்டும் இருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 2 மூணுமே என்ன இருக்கு, மூணுமே அக்யூட் ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப நம்ம என்ன கேக்குறாங்க, அப்ஸ்டியூஸும் கேட்டிருக்காங்க. அப்ப தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன வருது, இது அக்யூட் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா 2 அக்யூட் 2 அப்ஸ்டியூஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 நம்ம ஆல்ரெடி ஓவர் ஃபில் பண்ணியாச்சு. அப்ப தேர்ட் ஒன் இங்க 3 போடலாம், ரைட் ஆங்கிள் தான், அது கிடையாது. 5th ஒன்னுக்கு வரும். நெக்ஸ்ட் 5th ஒன்னு பார்த்தோம்னா, ஓகே, 2 அக்யூட் இருக்கு, இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ், இது அப்ஸ்டியூஸ். அப்ப இது கரெக்ட். அப்ப 10 3. அடுத்து என்ன வரணும், 5 போடலாம். 6thல எல்லாமே என்ன வரும், எல்லாமே வந்து ரைட் ஆங்கிள் தான். 7th ஆல்ரெடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் 9ல எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கு இல்லையா, இங்க 2 அக்யூட் ஆங்கிள், இது 2 அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப 3 5 இங்க என்ன போடலாம், 9. அடுத்து 10 போட்டாச்சு ஆல்ரெடி. 11 போறோம். 11ல இது அக்யூட் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப என்ன வரும், 9. அடுத்து என்ன வரும், 11. அடுத்து 12 நாலுமே ரைட் ஆங்கிள். 13 போறோம். 13 வரும்போது இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள், இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ப 13 போடலாம். அப்ப 3 5 9 11 13. நெக்ஸ்ட் 4 ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, 4மே ரைட் ஆங்கிள் இருக்கிறது. ஓகே, 4மே ரைட் ஆங்கிள் இருக்கிறது எது இருக்கு, இப்போ 1ல கிடையாது, 4ல பாக்குறோம். 1 2 3 4. இப்போ என்ன அதெல்லாம் 4. 4ல 4மே ரைட் ஆங்கிள். 6 எடுத்துக்கிறோம். 1 2 3 4. அப்ப இது என்ன இருக்கு, 4 6ம் ரைட் ஆங்கிள். அடுத்து நெக்ஸ்ட் 4 6 8. அடுத்து 14 போறோம். இது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இதுவும் வந்து என்ன இருக்கும், இது எல்லாமே ரைட் ஆங்கிள். அப்ப இது என்ன வரும், ரைட் ஆங்கிள். Identify the shape that has 2 right angles, 1 acute, 1 obtuse angle 2,7, 1 right, 2 obtuse and 1 acute angle 10, 2 obtuse and 2 acute angles 3, 5, 9, 11, 13, 4 right angles 4, 6, 8, 14. That's all. Chapter 1, that is shapes around us, gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.